வணக்கம் என் அருமை தமிழ் மாணவர்களே, நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் காணலாம் கற்கலாம் என்ற இந்த காணொளி மூலமாக தினம்தோறும் உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கும் சந்தோஷம் தானே? சரி, இப்போ பாடத்துக்குள்ளே போகலாமா? நம்ம திருக்குறள் தொடர்ச்சி பார்த்துட்ருக்கோம். அதில் வெகாமை முடித்தோம். இப்போ அடுத்தது நான் புலால் மறுத்தல் ஆரம்பிக்கணும். ஆனால் நான் அதை பாட்டை கடைசியாக ஊழ் அப்படிங்கிற அதில் 2 பாட்டு தான் இருக்குது. அதை நடத்தும் போது அந்த பாட்டையும் சேர்த்து நடத்திடுறேன். எனவே இந்த காணொளியில் உங்களுக்கு நான் வெகுளாமை என்ற அதிகாரத்தை நடத்த போகிறேன். சரியாம்மா? போகலாமா? பாடத்துக்குள்ளே போகலாமா? சரி, வெகுளாமை அப்படின்னா என்ன? அப்படின்னா சினம் கொள்ளாமை. சினம்னா என்ன? கோபம். ஐயோ, என்ன மிஸ் சொல்லிட்டீங்க? பெற்றோர்கள்லாம் சொல்கிறது என் காதில் விழுகுது, மைண்ட் வாய்ஸ் கேட்குது எனக்கு. மூக்குக்கு மேலே முணுக்குன்னா கோபம் வந்துடுது. நீங்கள் கோபப்படக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா? அது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்கிறது கேட்குது. எல்லாருக்குமே கோபம் வரும். இப்போ உங்களுக்குன்னு மட்டும் இல்லை, கோபம் விலங்குகளுக்கு கூட உரியது தான். கோபம் வரதானே செய்யுது விலங்குகளுக்கு கூட. ஸோ அது பரவாயில்ல, விலங்குகளுக்கு கோபம் வந்தால் அது நம்மளை அட்டாக் பண்ணுது, அதனால தான் அதை பார்த்து நம்ம பயப்படுறோம். அந்த மாதிரி ஒரு விலங்காக நம்ம ஆகக்கூடாது இல்லையா? அதுக்காக தான் வள்ளுவர் பெருந்தகை இதை ஒரு அதிகாரமாக வச்சுருக்கார். அப்படி கோவப்படுற முணுக்குன்னா ஒரு கோபம் மூக்கு மேலே நிற்கும் கோபம் அப்படின்னு இருக்கு இல்லையா? அவங்களுக்காக தான் இந்த அதிகாரத்தையே கொடுத்திருக்கின்றார். அதிகமான பாடல்கள் இதில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 5 பாட்டு இருக்குது. ஸோ இது நெடுவினா கேள்விம்மா. இந்த செய் நன்றி அறிதலும் 6 பாட்டு இருக்குது, அதுவும் நெடுவினா கேள்வி. அதே மாதிரி இந்த வெகுளாமை அப்படிங்கிறதும் ஒரு நெடுவினா கேள்வி. அது போக ஒரு அணியும் இந்த பகுதியில் பேசப்படுகின்றது. எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். சரியா? சரி, கோபமே படாமல் இருக்க முடியுமா அப்படின்னா, நான் எல்லாமே நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், எல்லாமே பழக்கம்தான். எல்லாமே பழக்கம்தான். நம்மளை பக்குவப்படுத்திக்கணும். கோபம் வரும், ஆனால் அதை அடக்கி அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நாம் பக்குவப்படுத்திக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், பயிற்சிகள் செய்யணும். அதுவும் பயிற்சி தாம்மா, மியர்லி எல்லாமே பயிற்சி தான். முனிவர்கள் கூட கண்ணை மூடி தவம் இருக்கிறாங்கன்னா அதுவும் பயிற்சி தான். உட்கார்ந்த உடனே யாருக்கும் தவம் பண்ணுறது மூடு வந்துடாது, இல்லை உடனே அப்படியே அமைதி கிடச்சிடாது இல்லையா? பல எண்ணங்கள் அப்போ தான் போகும். அதை நாள்பட பயிற்சி பண்ணி தான் அந்த தவம் அப்படிங்கிறத அவங்க முழுமையாக செய்ய முடியுது. அதனால் தெரிஞ்சுக்கோங்க மாணவர்களே, எல்லாமே பயிற்சி மூலமாக தான் நம்ம செய்யணும், நம்மளை பக்குவப்படுத்தணும். அதனால் அதை தான் மெச்சூரிட்டின்னு சொல்கிறோம். அந்த மெச்சூரிட்டி நமக்கு வரணும்ல. முதல்ல நான் கோவப்படாமல் எல்லார்கிட்டையும் நான் கனிவாக நடந்துக்கணுங்கிற அந்த எண்ணம் முதல்ல நமக்கு வரணும் இல்லைம்மா? வந்தால் தானே நம்ம பயிற்சியை ஆரம்பிப்போம். எடுத்த உடனே வராது. நம்ம ஒரு 100 தடவை நமக்குள்ளே கோவமே படக்கூடாதுன்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய செய்கைகளில் மாற்றங்கள் ஏற்பட்டு இறுதியாக அந்த கோபம் என்பதை நம்மால் முழுமையாக குறைக்க முடியும். பயிற்சியால் தான் முடியும். அதுதான் பக்குவப்படுதல் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம அது ஒரு காலகட்டத்துக்குள்ளே நம்ம முழுமையாக பக்குவப்பட்டு ஆகணும். எப்போவுமே சின்ன பிள்ளை மாதிரி ஒரு 60-70 வயசுக்கு மேலே போனவங்க கூட தாம் தூம்னு கோபத்தில் கத்துறதையும் கொதிக்கிறதையும் பார்க்குறோம் நம்ம. அதெல்லாம் ரொம்ப தப்பு. அந்த ஏஜ்லலாம் நமக்கு அந்த பக்குவம் வந்திருக்கணும், அமைதி என்ற அந்த தன்மையை அடைஞ்சிருக்கணும் நம்ம. இல்லைன்னா பிபி தான் ஏறும் தேவையில்லாமல். ஏற்கனவே நமக்கு எல்லா நோயும் வந்துடும். வயசானா டேப்லெட் சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம். அதில் இன்னும் வேறு கோபம் வேறு எகிருச்சுன்னு சொன்னோன்னா பிபி ஏகிரும், அவ்வளோதான் இல்லையா? அதனால் நம்ம நோய் தாக்கிறதுக்கு முன்பாகவே நாம் என்ன செஞ்சிடணும், இதெல்லாம் பக்குவப்பட்டுட்டோன்னு சொன்னால் நோய் தாக்காது. பிற்காலத்தில் நமக்கு நோய் வராது. ஏன்னா கோவப்பட்டீங்கன்னு சொன்னோன்னா பல நரம்புகள் அதனால் பாதிக்கப்படுதுமா, சயின்டிஃபிக்காகவே. இன்னொன்று, அந்த கோபத்தினால ஒரு புண்ணியமும் கிடையாது, கேடு தான் விளைவிக்குமே தவிர நடக்கிறது நடந்தே தீரும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருந்து நம்ம எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண பழகணும். அதைத்தான் விதவிதமாக சொல்லியிருப்பார் இங்கே வள்ளுவர் பெருந்தகை. பார்க்கலாமா ஒவ்வொன்றா? சரி, முதல்ல பார்க்கலாம்.
செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான் அல்லிடத்து காக்கின் என் காவாக்கால் என். செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான் அல்லிடத்து காக்கின் என் காவாக்கால் என். நீ கோபம் அப்படிங்கிறத ஆள் பார்த்தெல்லாம் நடத்தக்கூடாது. புரியுதா? செல்லிடத்தை உன் கோபம் எங்கே செல்லுபடி ஆகுமோ அங்கே உன் கோபத்தை நீ கட்டுப்படுத்தணும். அப்போ தான் நீ கோபத்தை கட்டுப்படுத்தியவன் ஆவாய். சினத்தை வெகுளியை கட்டுப்படுத்தியவன் ஆவாய். நான் முதல்ல பாட்டினுடைய அர்த்தத்தை சொல்லிடுறேன், அப்புறமா அது உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லி நான் புரிய வைக்கிறேன். புரியுதா? அல்லிடத்து அது செல்லுபடி ஆகாத இடத்துல நீ காத்தால் என்ன காக்காவிட்டால் என்ன அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ காத்து தாண்டா ஆகணுங்கிறார். உதாரணம் சொல்லட்டா, இப்போது ஆஃபீஸ் போகிறோம், இல்லை நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்க, உங்களை வச்சே சொல்லலாமே. நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்க, அங்கே டீச்சர்ஸ் பல விதமான அறிவுரைகள் சொல்கிறாங்க, இல்லை சமயத்தில் திட்டுறாங்கல்ல. அப்போ உங்களுக்கு கடுப்பாக இருக்கும், திருப்பி 4 கேள்வி கேட்கலாமான்னு வரும், கோபம் வரும் தான் உள்ள. ஏன்னா சைடில் பல்ல கடிக்கிறத பல மாதிரி பார்த்துருக்கோம் நாங்கள். ஆனால் கட்டுப்படுத்திக்கிறீங்கல்ல, உங்களால் அந்த கோபத்தை வெளிக்காட்ட முடியாது. ஏன்னா முன்னாடி நிற்கிறது ஆசிரியர் அல்லது தலைமை ஆசிரியராக இருப்பாங்க. அதே மாதிரி தான் ஆஃபீஸில் நம்மளை விட மேலே உள்ள அதிகாரிகள் நம்மளை திட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல நீ கோபத்தை காட்ட முடியுமா? போயா அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? நீ போயா வீட்டுக்குன்றுவாங்க, அவ்வளோதான். வேலை போயிடும், சம்பளம் போயிடும், சாப்பாடு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. புரியுதா சொல்கிறது? அதனால் செல்லுபடி ஆகிற இடத்துல தான் நம்ம கோபத்தை கட்டுப்படுத்தணும். அங்கே நீ கோபத்தை காட்ட முடியாது, மேல் இடத்துல கோபத்தை காட்ட முடியாது, நீ அடக்கி தான் ஆகணும். அங்கே அடக்கிற இல்லை, ஆசிரியர்கள் கிட்டையும் மேலதிகாரிகள் கோபத்தை அடக்கிற இல்லை. அப்போ உன்னால் அடக்க முடியுதில்ல கோபத்தை. ஆனால் அந்த கோபத்தெல்லாம் வட்டியும் முதலுமா சேர்த்து நம்ம யார்கிட்ட காட்டுவோம்? வீட்டில் அம்மா கிட்ட காட்டுவோம், இல்லை பொண்டாட்டிகிட்ட காட்டுவாங்க. எல்லா கோபத்தையும் அடக்கி வச்சுட்டு வீட்டில் கொஞ்சம் கூட ஒரு சம்மந்தமே இல்லாத பர்சன்கிட்ட தன்னுடைய கோபத்தை ஃப்ரஸ்ட்ரேஷனை கொட்டுவாங்க. அவங்க முழிப்பாங்க, நம்ம ஒரு தப்புமே செய்யலையே, எதுக்கு இவங்க இந்த கத்துறாங்கன்னு முழிப்பாங்க. அப்புறம் அவங்களுக்கே புரிஞ்சோம், சரி ஐயா ஏதோ டோஸ் வாங்கியிருக்காரு ஆஃபீஸில், அதை தான் நம்மகிட்ட காட்டுறாரு, நம்ம கொஞ்சம் பொறுத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கிறவங்க பொறுத்து போயிடுவாங்க. ஸோ நீ கோபம் காட்டினா வீட்டில் இருக்கிற குழந்தைங்க பொண்டாட்டியெல்லாம் பொறுத்து போவாங்க, அம்மா அப்பா இவங்கெல்லாம் பொறுத்து போவாங்க. அதனால நீ தைரியமாக உன் கோபத்தை காட்டுற. அதுதான் செல்லக்கூடிய இடம், உன் கோபம் செல்லக்கூடிய இடம். அந்த இடத்துல நீ உன் கோபத்தை கட்டுப்படுத்தினாதான் நீ கோபத்தை காத்தவன் ஆவாய். உன் கோபம் செல்லுபடி ஆகாத இடத்துல நீ கட்டுப்படுத்தினா என்ன, படுத்தலைன்னா என்ன அப்படின்னு சொல்கிறாரு இலக்காரமாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னால் காட்ட முடியாதுப்பா, நீ கட்டுப்படுத்தி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறார். புரியுதா இப்போ பாட்டு? செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான் அல்லிடத்து, செல்லாத இடத்துன்னு அர்த்தம். அல்லிடத்துன்னா உன் கோபம் செல்லுபடி ஆகாத இடத்துல காக்கின் என் காவாக்கால் என், நீ காத்தா என்ன காக்கலைன்னா என்ன அப்படின்னா என்ன? நீ கண்டிப்பாக காத்து தான் ஆகணும் தம்பி, இல்லைன்னா வேலைக்கு ஒலை வந்துடும், இல்லைன்னா டிசி கிழிஞ்சிரும். அதனால் நீ எங்கே உன் கோபத்தை கட்டுப்படுத்தணும்னா உன் கோபம் செல்லுபடி ஆகக்கூடிய இடத்துல கட்டுப்படுத்தணும். உங்கள் அம்மாட்ட, அப்பாட்ட, பிள்ளைங்கக்கிட்ட, பொண்டாட்டிக்கிட்ட, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எங்கே உன்னுடைய கோபத்தை காட்ட முடியுமோ அந்த இடத்துல நீ கோபம் இல்லாமல் அடங்கி நடந்தால்தான் நீ கோபமற்றவனாக காணப்படுவாய். புரியுதா? முதல் பாட்டு சொல்லிட்டாரா? அடுத்து அப்போ என்ன செய்யணும்? நம்ம வழியும் சொல்லிடுவார்மா. திருவள்ளுவர் எப்பவுமே நோய் சொல்லி நோய்க்கு மருந்தையும் சொல்லிடுவார். அவர் வெறுமல குற்றத்தை மட்டும் சொல்லிட்டு போகிறவராக இருந்தால் இவ்வளோ காலம் அவரால் தாக்கு பிடிச்சிருக்க முடியாதுமா. எனவே அவர் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத சொல்லிட்டு கூடவே அதை எப்படி கடைபிடிக்கணுங்கிற வழியையும் நமக்கு காட்டிடுவார். என்ன சொல்கிறாரு? மறத்தல் வெகுளியை யார் மாட்டும். அதனால என்ன பண்ணு? மறந்துரு. இந்த கோபம் அப்படிங்கிறதையே எல்லாரிடத்திலும், உன்னை சுற்றி உள்ள எல்லாரிடத்திலுமே அதை கோபம்னு உன்னையே மறந்துடு. அமைதி காத்துக்கொள். உன்னால் அங்கே முடியலையா, அமைதியாக இருக்க முடியலையா, கோபம் வருதா, இடத்த காலி பண்ணிவிடு, ஸ்பாட்டை விட்டு வெளியில் போயிடு. அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்டு.
இடத்த விட்டு வெளியில் போயிடு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்போது கொஞ்ச நேரம் கழிச்சா ஆட்டோமேட்டிக்காக எதிராளிக்கும் கோபம் தணிஞ்சிரும், உனக்கும் கோபம் தணிஞ்சிரும், அதுக்கப்புறம் நார்மல் ஆகிடும் எல்லாமே. அதே இடத்துல நின்று மாறி 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 கத்திக்கிட்டு வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா கோபம் எகிரிக்கிட்டே தான் போகும். அது எண்ட்லெஸ், எது வர வேணாலும் போகலாம் கோபம், உங்களுக்கே தெரியும். பெரிய பெரிய உயிர் சேதங்கள், கொலையெல்லாம் நடக்கிறதே வந்து கோபத்தினால தானே. உச்சக்கட்டத்தில் கோபம் போகும்போது கண்ணு மண்ணு தெரியாமல் எதையோ ஒன்று செய்கிறது, கடைசியில் அது உயிர் பலி ஆகுது. இந்த கோபத்தால் எக்ஸ்ட்ரீம் லெவல் உயிருக்கு வரைக்கும் ஆபத்து இருக்குது. அதனால் நாம் அதை என்ன செய்யணும்? மறத்தல் வெகுளியை யார் மாட்டோம், மறந்துருங்க. இந்த கோபம் என்ற அந்த ஒரு குணத்தையே மறந்துருங்க. ஏன்னா தீய பிறத்தல் அதனால் வரும். ஏனென்றால் அதனால் தீமை உனக்கு வந்து தீய விளைவுகள், உனக்கு பல தீமைகள் வந்து விளையும். இந்த கோபம் வந்து நல்லதை கொடுக்காது, உனக்கு பல தீமையான விளைவுகளை கொடுத்து விடும். உனக்கு தான் கெடுதல், அது உடம்புக்கும் கெடுதல், மனசுக்கும் கெடுதல், எல்லாத்துக்கும் வேலை செய்கிற என்வாயன்மெண்ட்டு எல்லாமே கெட்டு போயிடும். அதனால் நீ அதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு கோபத்தை மறந்து விடு, மற்றவர்களிடத்தில் காட்டாதே, கட்டுப்படுத்திக்குள் உன் கோபத்தை என்று வழியை கூறுகின்றார் யாரு? வள்ளுவர் பெருந்தகை. சரி, அப்படி நான் மறந்துட்டா அதனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வருதில்ல. நீங்கள் சொல்லிட்டீங்க மனசு நல்லா இருக்கும், எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படின்லாம் சொல்கிறீங்க, ரைட்டு. அதை விட இன்னும் முக்கியமான எது நன்மை கிடைக்கும் நீங்களே சொல்லுங்கள், உங்கள் வாயாலேயே சொல்லுங்கள் அப்படின்னு நமக்கு கேட்கணும்னு தோணுது இல்லையா வள்ளுவரை? அது அடுத்தது அதையும் சொல்கிறாரு. அந்த கோபம் வந்து என்ன செய்யுமா? நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின், நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற. அப்பா, இந்த சினம் என்பது உனக்கு ஒரு மிகப்பெரிய பகைவன், உனக்கு நீயே பகைவனாகி விடுவாய். உனக்கு அடுத்தவன் வந்து தீங்கு செய்யணும்னு அவசியம் இல்லை, உன் கோபமே உனக்கு பகையாகிவிடும். அதை விட சிறந்த பகை வேற என்ன இருக்க முடியும்? உனக்கு நீயே பகைனா அதை விட பெரிய பகைவன் வேற யாருமா இருக்க முடியும்? அது மட்டும் இல்லை, அந்த கோபம் நகையும் உவகையும் கொல்லும். நகை அப்படின்னா முகமலர்ச்சி, சிரிப்பு, முகத்தில் ஒரு புன்னகை, எப்போவுமே முகம் வந்து ப்ளசண்ட்டாக. சில பேர் மூஞ்சியை பார்த்துருக்கீங்களாம்மா? 8 வீட்டு அக்காவும் வந்து நம்ம ஊர் சைடில் அப்படி தான் சொல்லுவாங்க, என்ன மூஞ்சியில் 8 வீட்டு அக்காவும் குடி உட்காந்துருக்கா அப்படிம்பாங்க. மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உம்முன்னு இருந்தால் பார்க்க நல்லாவே இருக்காது. அந்த அழகான முகம் பார்க்க கன்றாவியாக இருக்கும் இல்லையா? நீ சிரிச்சிரு, அப்போ தான் நல்லா இருக்குது, இப்படி உம்முன்னு இருந்தால் நல்லா இல்லை அப்படின்னு நம்ம எல்லாருக்கிட்டையுமே சொல்ல தானே செய்கிறோம். அதே தானே நமக்கும். ஸோ அந்த கோபம் அப்படிங்கிறது உன்னுடைய நகைனா சிரிப்பு, உன்னுடைய முக பொலிவு, முக மலர்ச்சி, பூ மாதிரி முகம் மலர்ந்துருக்கணும், சிரிச்ச முகமாக எப்பவும். அப்போ தான் வீடு வந்து கலகலான்னு பொலிவாக இருக்கும். இல்லைன்னா அழுது வடியும் வீடு. வீட்டில் யார் மூஞ்சி தூக்கிட்டு இருந்தாலும் வந்து கஷ்டம்தான் மற்றவங்களுக்கு, எல்லாருக்கிட்டேயும் அந்த சோகம் ஒட்டிக்கும். அதனால் கலகலன்னு இருக்கணும். நீங்களே யோசிச்சு பாருங்களேன், வீட்டில் கலகலன்னு இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கேரக்டர் மிஸ் ஆகிட்டாங்கன்னு வையேன், இல்லை வெளியூர் போயிட்டாங்க, எங்கேயோ வெளியில் போயிருக்காங்கன்னு சொன்னால் அந்த வீடே தூங்கி வெளியும். நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுவோம் அவங்கள. அவங்க இருந்தாங்கன்னா வீடு கலகலன்னு இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கணும். ஸோ இந்த கோபம் அப்படிங்கிறது உன்னுடைய முக மலர்ச்சியையும் அழிச்சிரும். அடுத்தது உவகைன்னா என்ன? அகமகிழ்ச்சி, சந்தோஷம். உவகைனா சந்தோஷம், பூரிப்பு, சந்தோஷத்தையும் அழிச்சிரும். ஸோ வெளியில் பார்த்தீங்கன்னா புற அழகையும் அழிச்சிருது, அக அழகாகிய உன்னுடைய சந்தோஷத்தையும் அழிச்சிடும் இந்த கோபம். அதை விட ஒரு பெரிய ஒரு பகை உனக்கு வேற இருக்கா இந்த உலகத்தில் உன்னை சுற்றி? நல்லா யோசிச்சு பாரு. உன்னுடைய முக அழகையும் அக அழகையும் கெடுக்கக்கூடிய, உன்னுடைய முகப்பொலிவையும் அக சந்தோஷம் அக மகிழ்ச்சியையும் கெடுக்கக்கூடிய அந்த கோபம் என்பது உனக்கு வேணுமா? உன்னுடைய வீட்டினுடைய அழகையே அது கெடுத்துருது இல்லையா? உனக்கே அது பகைவன் ஆயிடுது இல்லையா? அப்படிப்பட்ட அந்த பகைவன் உனக்கு வேணுமா? ஏன் நீயே உனக்கு பகையாகின்றாய்?
வெளியிலேருந்து வேறு எந்த பகையும் வரணும்னு அவசியமே இல்லை. அந்த கோவம்னு ஒரு குணம் உங்ககிட்ட இருந்தால் போதும், அதுவே உனக்கு மிகப்பெரிய பகையாக ஆகிவிடும். அதனால் தயவு செய்து அந்த கோபத்தை விட்டுவிடுங்கள். ஏனென்றால் அது உங்கள் மகிழ்ச்சியையும் அழிச்சிடும், முக மலர்ச்சியையும் அழிச்சிடும். ஓகேயா? புரியுதா? சரி, அப்போ என்ன செய்யணும்? புரிஞ்சுது, நல்லா புரிஞ்சுது. கோபம் எப்படியெல்லாம் நமக்கு இடையூறாக இருக்குது, நம்ம வளர்ச்சிக்கு, நம்மளுடைய சந்தோஷத்துக்கு அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ எனக்கு உண்மையிலேயே ஆசையாக தான் இருக்குது, என்னுடைய கோபத்தை அடக்கி நான் சாந்தமான ஒரு ஒரு பர்சனாக இருக்கணும் அப்படிங்கிறதுல எனக்கு விருப்பம் இருக்குது. ஆமாம், அதுக்கான முயற்சியை செய்யணும்னு என் மனசுக்குள்ளே தோணுது. அப்போ நான் என்ன செய்யணும்? அடுத்த பாட்டை சொல்கிறார். தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க. உன்னை நீ காக்க வேண்டும் என்றால் உன் சினத்தை காத்துக்கொள். இந்த அதிகாரத்தில் மட்டுமே 2 மனப்பாட பாட்டு இருக்குது, பார்த்தீங்களாமா? மரத்தல் வெகுளியை யார் மாட்டும் தீய பிறத்தல் அதனால் வருங்கிறதும் ஒரு மனப்பாட பாட்டு தான். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பாட்டும் மனப்பாட பாட்டு தான். தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க. உன்னை நீ காத்துக்கொள்ள வேண்டும் என்று எண்ணினால் உன் சினத்தை காத்துக்கொள். உன் சினத்தை உனக்குள்ளேயே அடக்கி வச்சுக்கோ. இல்லை நான் அப்படி தான் காட்டுவேன் அப்படின்னு நினச்சா, காவாக்கா நான் கோபத்தை அடக்க மாட்டேன் அப்படின்னு நீ நினச்சேன்னா தன்னையே கொல்லும் சினம். உன்னையே அந்த சினமானது அழிச்சிடும். வேற யாரும் நம்மளை அழிக்கிறதுக்கு வெளியிலேருந்து யாரும் வர வேண்டிய அவசியம் இல்லை. உன் சினமே உன்னை அழிச்சிடும். அதனால் தன்னைத்தான் காக்க வேண்டும் என்று எண்ணினால், உன்னை நீ காக்க வேண்டும், காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணினால் உன் சினத்தை உனக்குள் அடக்கிக்கொள். அடக்க பழகு. ரியாக்ட் பண்ணாத. எந்த ஒரு சின்ன 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 விஷயத்துக்கும் உடனடியாக ரியாக்ட் பண்ணாத. வள்ளுவர் சொல்கிறாரு பார்க்குறோம், நான் சொல்கிறேன் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி. அந்த மாதிரி அந்த கோபம் வர்ற நேரம் அப்படியே அமைதியாக உனக்கு பிடிச்ச விஷயம் எதையாவது நினச்சிக்கிட்டு, நான் அப்படி தான் பண்ணுவேன். பிடிச்ச பாட்டு, இல்லை பிடிச்ச பூ, இல்லை பிடிச்ச மனிதர்கள், பிடித்த விஷயங்கள் எதையாவது மனசுக்குள்ளே அப்படியே கொண்டு வந்துட்டு டைவர்ட் பண்ணிடுவேன் மனசை. அப்போ அவங்க பேசுகிறது எதுவுமே என் காதுக்குள்ளே போகாது. போனால் தானே நமக்கு ப்ரொவோக் பண்ணுவாங்க, நம்மளுக்கு தூண்டுவாங்க, நமக்கு கோபம் வரும். காதுக்குள்ளேயே போகாமல் பார்த்துக்கணும். மைண்டை அப்படியே டைவர்ட் பண்ணிவிடுங்க. எல்லாமே நம்ம பழக்கிறது தானே. மனம் நம்ம கையில் இருக்குது, நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும். மனசு உன்னை கேட்டு தான் அது பேசணும், உன்னை கேட்டு தான் அது எதையும் செய்யணும். அந்த மனசு அதுதான் மனசை கண்ட்ரோலாக வச்சுக்கிறது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். உன்னை மீறி உன்னை இழுத்துட்டு போகக்கூடாது. அதை தானே பழைய பாட்டில் சொன்னாங்க, கண் போன போக்கிலே கால் போகலாமான்னு, இல்லையா? மனசு போன போக்கில் போகக்கூடாதுமா. அறிவை கேட்டு செயல்படணும். அதுக்கு தானே நமக்கு பகுத்தறிவுன்னு ஒன்று ஆண்டவன் படைச்சிருக்கான். மனம் போன போக்கில் போகக்கூடாது. காரணம் என்னென்னா, மனம் ஒரு குரங்கு. அது கண்டதெல்லாம் விவஸ்தை இல்லாமல் நினைக்கும். அது சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு தெரிஞ்சோன்னா நம்ம குரங்காயிடுவோம். புரியுதா சொல்கிறது? அதனால் அந்த மனசை கட்டுப்படுத்த தெரியணும். குரங்காட்டிக்கிட்ட ஒரு குச்சி இருக்கும் பார்த்தியா, அந்த மாதிரி ஒரு குச்சி உனக்கு நீயே வச்சுக்கணும். வச்சு அந்த மனசை கட்டுப்படுத்தணும். உன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும் உன் மனசு. அப்போ தான் நீ வாழ்க்கையில் ஜெயிச்சேன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? ஸோ உங்களை நீங்கள் காப்பாற்ற வேண்டுமென்றால் சினத்தை உனக்குள்ளேயே அடக்கி வச்சுக்கோங்க. இதுக்கு நான் சொல்கிற இந்த டிப்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மைண்டை டைவர்ட் பண்ணிவிடுங்க. நம்மளை ப்ரொவோக் பண்ணக்கூடியவங்க பக்கம் மனசை செலுத்தாதீங்க. மைண்டை டைவர்ட் பண்ணிவிடுங்க. கோபத்தை அடக்கிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நல்ல கோபத்தை அடக்கிக்கோங்க. ஏன்னா அது நமக்கு நல்லது இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கோங்க. புரிஞ்சுதா? உடனே ரியாக்ட் பண்ணாதீங்க. அடுத்தது ஒரு உருவகத்தை சொல்லி உங்களுக்கு அடுத்தது விளக்குறார் வெகுளியை பற்றி. கடைசி பாட்டு அது ஒன்றையும் பார்த்துடலாமா? சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி. 3 பாட்டு இருக்குமா அந்த அதிகாரத்திலேயே. பற்றியா? வெகுளாமையிலேயே மனப்பாட பாட்டு 3 பாட்டு இருக்குது. அதே மாதிரி செய்நன்றி அறிதல்லையும் 3 பாட்டு இருக்குது. இந்த பகுதியில் மட்டும் 6 மனப்பாட பாட்டு இருக்குது. ஆனால் எல்லாமே எளிதான பாடல்கள் தான். பொருள் புரிஞ்சிருச்சுன்னா நிமிஷத்தில் நீங்கள் அதை மனப்பாடம் பண்ணிடலாம். மனப்பாடம் பண்ணியே ஆகணும். சரியா? 2 மார்க்கு கம்பல்சரி. கண்டிப்பாக வரும் ஒரு மனப்பாட பாட்டு.
சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏமப்புனையை சுடும் அப்படின்னு அடுத்தது சொல்கிறார். இன்னும் கொஞ்சம் கண்டிப்பாக சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? சினம் கோபமாகிய அந்த கொல்லும் தன்மையுடைய, சேர்ந்தாரை கொல்லும் தன்மையுடைய, சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி, நம்மை சேர்ந்தவர்களை எல்லாம் கொல்லும் தன்மையுடையது. அப்படின்னா லிட்ரலாக கொல்றதும் உண்டு. கோபத்தால் நம்மளை விட்டு எல்லோரும் விலகி போயிடுவாங்க. அதுதான் கொல்லும்னா என்ன, ஒரு டைரெக்டாக சாகடிக்கிறதுன்னு நம்ம அர்த்தம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மை சேர்ந்த உன்னை சுற்றி யாருமே இருக்க மாட்டாங்க. ஐயையோ, அவங்ககிட்ட போய் யார் வாய் கொடுப்பாங்க? அவன் சரியான புல்டாகு, கடிச்சு வச்சுருவான், எதை சொன்னாலும் கோவப்படுவான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தராக உன்னை விட்டு விலக ஆரம்பிச்சிருவாங்கம்மா. நீ ப்ளீஸிங்காக, ஃப்ரெண்ட்லியாக, ஹம்பிளாக இருந்தால் தான் எல்லாருக்கும் உன்னை பிடிக்கும், உன்னை சுற்றி எல்லாரும் வருவாங்க. அதை விட்டுட்டு எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் சிடுசிடுன்னு கோவப்பட்டுக்கிட்டே இருந்தேன்னு சொன்னால், முகத்தை கடுகடுன்னு வச்சுட்டு இருந்தேன்னு சொன்னால் கண்டிப்பாக உன் பக்கத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாரும் உன்னை விட்டு விலகி போயிடுவாங்க. நல்ல சிரித்த முகத்தோடு எல்லார்கிட்டையும் நல்ல அன்பாக கலகலான்னு பேசி பழகி பாருங்க, உனக்கு தனிமைங்கிறதே இருக்காது. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் உன்னை தேடி வருவாங்க. ஸோ சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏமப்புனையை சுடும். அந்த ஏமம்னா பாதுகாப்பு. பொருள் தெரியணும் உங்களுக்கு. சில சமயம் பொருளையும் கேட்பாங்க, பொருள் கூறுக அப்படின்னு சொல்லியும் 1 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ ஏமம் என்றால் பாதுகாப்பு. நல்ல பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க, ஏன்னா இது போர்டில் வரும், கேட்டிருக்காங்க. ஸோ ஏமம் என்றால் பாதுகாப்பு. உனக்கு பாதுகாப்பாக அரணாக வரக்கூடிய, புரியுதா, பாதுகாப்பு அரணாக வரக்கூடிய இனம். இனம்னா உன்னை சேர்ந்தவர்கள், நண்பர்களாக இருக்கலாம், உற்றார் உறவினர்களாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். உன்னுடைய நலம் விரும்பிகள் யாராக வேணால் இருக்கலாம். அவங்கள தான் இனம்னு சொல்கிறாரு. அவங்கெல்லாம் உன்னை ஒரு பாதுகாப்பு அரண் மாதிரி உன் கூட இருந்து உன்னை கொண்டு போகக்கூடியவங்க வாழ்க்கையில். அந்த புனையை சுட்டுவிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பாதுகாப்பு அந்த புனையை அழித்துவிடும். அப்போ சுடுறது எது? நெருப்பு. அந்த நெருப்புங்கிறத இங்கே எங்கேயுமே சொல்லலை. எது நெருப்பாக இருக்கும்? சினம் தான் நெருப்பாக இருக்கும். சினம் என்ற நெருப்பு தான் இனமாகிய ஏமப்புனையை சுடும். அதான உண்மையான அர்த்தம். அதில் சுடும்னு சொன்னதுனால அங்கே நெருப்புங்கிறது நமக்கு புரியுது. ஆனால் பாட்டில் நெருப்புங்கிறத சொல்லலை. பார்த்தீங்களா? இதை தான் ஏகதேச உருவக அணின்னு சொல்கிறோம். ஏகதேச உருவக அணி அப்படின்னா என்ன, இலக்கணம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு செய்யுள்ள உருவகப்படுத்தும் போது, ஒரு பாடலில் ஒரு உருவகத்தை ஏற்படுத்தும் போது ஒன்றை உருவகப்படுத்திவிட்டு மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் பொதுவாக விட்டு விடுதல் ஏகதேச உருவக அணி. புரியுதா? இலக்கணம் நடத்தும் போது உருவகம் என்னங்கிறதெல்லாம் நான் விளக்கமாகவே நடத்துகிறேன். விரைவில் அடுத்த வீடியோ போட போகிறேன் இலக்கண குறிப்புக்கு. அதில் நான் உங்களுக்கு விரிவாகவே சொல்கிறேன் எல்லாத்தையும். உருவகம் அப்படின்னா ஓமை பொருள் ரெண்டையும் ஒன்றாக கூறுதல், அதுதான் உருவகம் இல்லையா? ஏகம் அப்படின்னா ஒன்றுன்னு அர்த்தம்மா. ஏக புத்திரன், ஏக புத்திரி அப்படின்னா ஒரே மகன், ஒரே மகள்னு அர்த்தம். ஏகாதசி சொல்கிறோம்ல, ஏகம் அப்படின்னா சான்ஸ்கிரிட் வேர்டு, அது ஒன்றுன்னு அர்த்தம். அப்போது ஏகதேச உருவக அணி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பாட்டில் உருவகப்படுத்தும் போது ஒன்றை உருவகப்படுத்தி விட்டு மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விட்டு விடுவது ஏகதேச உருவக அணி. அப்போ இந்த பாட்டில் என்னத்தை உருவப்படுத்தியிருக்காங்க? இனத்தை புனை என்று உருவகப்படுத்தியவர் சினத்தை கொல்லி என்ற நெருப்பு. கொல்லினா இங்கே கொல்லுதல்ங்கிற பொருளில் தான் வருது. நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. கொல்லி அப்படின்னா ஒருவேளை அது நெருப்பாக இருக்குமோன்னு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நல்லா பாருங்கள் பொருளை. சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி, உன்னை சேர்ந்தவர்களே அது கொன்றுவிடும், நீக்கிவிடும்னு அர்த்தம். இந்த இடத்துல கொல்லினா நீக்கிவிடும்னு அர்த்தம். ஆனால் சினத்தை நெருப்பு என்று டைரக்டாக உருவகப்படுத்தலை, பார்த்தீங்களா? ஆனால் ஒன்றே உருவப்படுத்தியிருக்காங்க, இனத்தை
நம்ம வந்து படகுல கடலில் போகும்போது இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போகணுன்னா என்ன செய்யணும்? ரிவர் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போகணுன்னா என்ன செய்வாங்க? படகுல தானே போவாங்க. அதுக்கு துடுப்புலாம் வேணும் இல்லையா? இருந்தால் தான் நம்ம போய் கரையேற முடியும் பத்திரமா. அந்த மாதிரி வாழ்க்கை என்னும் இந்த கடல்ல இருந்து நம்ம வந்து பத்திரமா கரையேறுவதற்கு இனம் வேணும். நம்மளை சுற்றி நிறைய நண்பர்கள் கூட்டம் வேணும், உறவுகள் வேணும். அதெல்லாம் தனி மரம் தோப்பாகாதுமா, தனியாக வாழ முடியாது. இது ஒரு சமுதாயம், கூட்டமைப்பு. ஸோ எல்லாருமா சேர்ந்து தான் நம்ம வாழ முடியும். அப்படிப்பட்ட அந்த இனத்தை அழிச்சிடும் உன் கோபம் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? அப்போது இனத்தை பாதுகாப்பு புனை தெப்பம் என்று உருவகப்படுத்தியவர் சினத்தை நெருப்பு என்று உருவகப்படுத்தவில்லை. அதனால இது ஏகதேச உருவக அணி. புரிஞ்சுதா? புரியலன்னா ஒரு 2-3 தடவை இந்த வீடியோ போட்டு கேளுங்க, உங்களுக்கு அது புரிஞ்சிடும். சரியாம்மா? சரி, இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னாலும் நீங்கள் தாராளமாக உங்கள் கமெண்ட்டில் நீங்கள் கேட்கலாம். நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து 1-2-3 தடவை உங்களுக்கு அந்த விஷயத்தை திரும்ப திரும்ப நான் நடத்தியிருக்கேன். அப்படியும் புரியலைன்னா நீங்கள் மறுபடியும் 1 தடவை 2 தடவை புரிகிற வரைக்கும் அந்த காணொலியை போட்டு கேளுங்க, புரிஞ்சிடும். அதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் வருது அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் எங்கிட்ட கேட்கலாம். இதோட இந்த வெகுளாமை என்ற அதிகாரம் முடிவடைகிறது. சரியா? அடுத்த காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜவல்லி.